ஹாய் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்கிறது தான் வீடியோ வந்து போட்டுட்ருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3வது வீடியோ. இன்னும் 2 வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. டிக்கெட் 10 ரூபா தான் வாங்குகிறாங்க. ஆனால் வந்து ரொம்பவே ஒர்த்தானதுங்க. இதில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம். நாங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு முக்கியமாக அதில் உட்காந்து பார்த்தாவே போதும், அவ்வளோ நிம்மதியாக சூப்பராக இருக்குது. தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு தாமரை இலைகளை வந்து அங்கங்கே போட்டு இதில் மெயினாக வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் ஆகுதாமா. நாங்கள் வந்து போய் பார்க்கலாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டுன்னு சொல்லிட்டு தான் போனோம். இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணிங்கள்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இது பாருங்களேன், ஃபுல்லாகவே இந்த கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்துட்டு செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பூக்களில் வந்து கை வைக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க கேட்குறதே இல்லை, அங்கங்கே வச்சுட்டே தான் இருந்தானுங்க. வர நேரம் பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுதான் ஃபைனலாக வந்து இங்கே வந்துட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருந்தோம். இங்கேயுமே விடல, இங்கேயுமே 2, 3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு, ஏன்னா டியூஷனுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னுட்டு வந்து கிளம்பணும். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துக்கு போங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாங்க. பாருங்கள் இன்னுமே இருக்குது. இதெல்லாமே வந்து போதும், உள்ளுக்குள்ளே வந்து போகக்கூடாது, வெளியவே இருந்து பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சிலைகள்லாம் நிறையா இருந்துச்சு, அதையுமே பார்த்தோம். அது பக்கத்துலேயுமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.